ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி 18% இருந்து 0% ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை தான் ஆக்சுவலா இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் இது வரைக்குமே 18% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப அதிகம்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ அதோட ஜிஎஸ்டியை 0வா கொண்டு வரதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவு பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, இனிமே இந்த பிரைசஸ் எல்லாம் கம்மியாக போகுது அப்படின்ட்டு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கிற அதே நேரத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட பிரீமியம் பிரைஸ 4% இருந்து 5% இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசனா இன்சூரன்ஸ் கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இதை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கிற டாப் 5 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுல எது உங்களுக்கு சூட்டா இருக்கும்னு உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணணும்னு ஈஸியா முடிவு பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஹெல்த்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டிஎம்க்கு அந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்றேன். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்.